விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டம் தொடர்பாக 5ஆம் மற்றும் 6ஆம் மட்ட மீளாய்வு குறித்து எட்டப்பட்ட உத்தியோகத்தர் மட்ட இணக்கப்பாட்டுக்கு ஒப்புதல் வழங்குதல் தொடர்பில் ஆராய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் இயக்குநர் சபை இன்று கூடுகின்றது. விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டத்தின் தொடர்பான 5ஆம் மற்றும் 6ஆம் கட்ட மீளாய்வு குறித்து எட்டப்பட்ட உத்தியோகத்தர் மட்ட இணக்கப்பாடு ஒப்புதல் வழங்குவது தொடர்பில் ஆராய்வதற்கான சர்வதேச நாணய நிதியத்தின் இயக்குநர் சபை இன்று கூடுகிறது. இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்ட பிரதிநிதி எவான் பாபிஜியோ, கடந்த சில ஆண்டுகளில் இலங்கை பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தப்படுவதிலும் வெளிநாட்டு கையிருப்பு மட்டத்தை வலுப்படுத்த மற்றும் சந்தை நம்பகத்தன்மையை மீள கட்டி எழுப்புவதிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் அரசாங்க அதிகாரிகள் மேற்கொண்ட தொடர்ச்சியான நடவடிக்கைகள் காரணமாக பொதுமக்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் ஏனைய பங்குதாரர்களுக்கு மத்தியில் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் படிப்படியாக ஸ்திரத்தன்மைப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் அண்மையில் உருவாகியுள்ள உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள் மற்றும் சவால்கள் இலங்கையின் பொருளாதாரத்திற்கும் புதிய அழுத்தங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் கடந்த காலத்துடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் கொள்கைசார் கட்டமைப்பு தற்பொழுது வலுவான மற்றும் முன்னேற்றகரமான நிலைமையில் இருப்பதாகவும் இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதி பாராட்டு வெளியிட்டுள்ளார். அதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் இயக்குநர் சபையின் ஒப்புதல் கிடைக்கும் பட்சத்தில் அடுத்த கட்ட நிதி விடுவிப்பின் மூலம் நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பு மேலும் வலுப்படுத்த முடியும் எனவும் இலங்கை மத்திய வங்கி எதிர்பார்ப்பு வெளியிட்டுள்ளது. இதேவேளை அமெரிக்க டாலரின் விற்பனை விலை இலங்கை ரூபாவின் அடிப்படையில் 330 ரூபாவை தாண்டியுள்ளது. இலங்கை மத்திய வங்கியினால் இன்று வெளியிட்ட தினசரி நாணய மாற்று விகித அறிக்கையின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் விலை 320 ரூபாய் 40 சதமாகவும் விற்பனை விலை 330 ரூபாய் 81 சதமாகவும் பதிவாகியுள்ளது. நேற்று இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட நாணய மாற்று விகிதத்தின்படி அமெரிக்க டாலரின் கொள்முதல் விலை 318 ரூபாய் 32 சதமாகவும் விற்பனை விலை 328 ரூபாய் 69 சதமாகவும் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.